சென்னையை குறிவைத்த விஜய், ஆட்டம் கண்டிருக்கும் திமுக. சென்னையை கைப்பற்றப் போவது யார்? சென்னையை கைப்பற்றினால்தான் ஆட்சி கோட்டைக்கு செல்ல முடியும் என்ற அரசியல் கருத்து நீண்ட காலமாக தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருந்து வருகிறது. நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை மையமாக கொண்டு தனது தேர்தல் திட்டங்களை அமைத்து வருவது திமுகவுக்கு ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை நகரத்தில் கணிசமான அளவில் வாழும் தலித் சமூக மக்களின் ஆதரவை பெறும் நோக்கில் தாவேக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் மட்டும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வசிப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாக்காளர்கள் பெரும்பாலும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்து வருவதை பார்க்க முடிகிறது. எம்ஜிஆர் காலம் தொடங்கி தற்போதைய அரசியல் நிலவரம் வரை சென்னை நகரத்தில் திமுக தனது வலுவான ஆதிக்கத்தை தொடர்ந்து வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது விஜய் நேரடியாக அரசியலில் செயல்பட தொடங்கியுள்ளதால் அந்த நிலைமையில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நீண்ட காலமாக திமுகவுக்கு வாக்களித்து வந்த போதிலும் சென்னையின் பூர்வகுடி மற்றும் தலித் சமூகங்களின் வாழ்க்கை தரத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லை என்ற எண்ணம் அந்த சமூக மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதை தனக்கு சாதகமாக்க முயற்சி செய்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த நிலையில் விஜய் சென்னையின் பெரம்பூர் போன்ற பகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அங்கு தலித் வாக்காளர்களின் செல்வாக்கு அதிகமாக இருப்பதே விஜய் இந்த செய்தியை தேர்வு செய்ய காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் உள்ள இளைஞர்களிடையே விஜய்க்கு இருக்கும் ஆதரவு அரசியல் ஆதரவாக மாறினால் திமுக சென்னையில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். மேலும் தாவேகவுடன் இணைந்துள்ள தேர்தல் வியூக ஆலோசகர்கள் தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாரத்தில் பங்கு போன்ற அரசியல் கோட்பாடுகளை முன்வைத்து அந்த சமூகங்களிடம் நம்பிக்கையை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் சென்னையில் தனது பாரம்பரிய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள திமுகவும் தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக திமுகவின் வலுவான ஆதரவு பகுதியாக இருந்து வரும் சென்னை இந்த முறையும் கடும் போட்டியை சந்திக்கும் சூழல் உள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை நகரம் முக்கியமான அரசியல் மோதல் மையமாக மாறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. திமுகவும் தனது நிலையான வாக்கு வங்கியை பாதுகாப்பதா அல்லது விஜயின் தாவேக அதில் ஒரு பகுதியையாவது தன்னகத்தை இழுத்து கொள்ளுமா என்பது தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக சென்னை மக்கள் இருக்கிறார்கள். சென்னையை வழக்கம் போல் திமுக கைப்பற்றிவிட்டால் திமுகவுக்கு சாதகமாக மாறலாம். அல்லது விஜய் சென்னை வாழ் மக்களின் வாக்குகளை அதிகம் பெறும்போது திமுக ஆட்சியை இழக்க நேரிடும் என்கிறது கருத்து கணிப்புகள்.